ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் வாங்க. வெண்டைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் அதை வதக்கி வளவளப்பு போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. 3 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. தக்காளி தேவையில்லை இதுக்கு, இந்த பொரியலுக்கு. அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் கொஞ்சம் போடுறேன். கடுவெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு அது நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம அதை நல்லா கிளறி விடணுங்க. கலர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். என்றைக்குமே வெங்காயம் நம்ம வதக்கினா கலர் வரணும். கலர் வர வரைக்கும் நம்ம கிளறி விடலாம். ப்ரௌன் கலர் வந்தோம் வெண்டைக்காய் போட்டுக்கலாம். அதில் வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கணும். ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் வதக்கினா அது வெந்துடும். எல்லாம் கலரி விடணும். அந்த எண்ணெயில் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். கலரி விட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விடணும். தண்ணியெல்லாம் ஜாஸ்தி விடக்கூடாது. வெண்டைக்காய் பொரியலுக்கு தண்ணி அதிகம் ஆகிடுச்சுனாக்கா அது வளவளப்பும் ஜாஸ்தி ஆகிடும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கலரி விட்டுக்கலாம். அது அடி பிடிக்கக்கூடாதுன்னு தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம். இதில் தண்ணியே வேண்டாம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டுக்கின்னு அதில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு சாம்பார் தூள் போடணும். நான் எனக்கு எண்ணெய் ஜாஸ்தி வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்துடுச்சு. கிளறி விடணும். இப்போ நம்மளுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ சாம்பார் தூள் வேணும்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் சாம்பார் தூளும் மிளகாத்தூளும் யூஸ் பண்ணுறேங்க. 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலரணும். நான் கடையிலேருந்து வாங்கின்னு வந்த சாம்பார் தூள் தான் யூஸ் பண்ணேங்க. கலரி விடணும். நல்லா ரோஸ்ட் ஆகிடும். நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வந்துடும். அது சூப்பராக இருக்கும் சாப்பிட. இதெல்லாம் கிளறி விட்டு இருந்தால் முடிஞ்சிடும். அவ்வளோதான். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த சாம்பார் செஞ்சுட்டு இது பொரியல் வச்சுக்கின்னு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு இல்லை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இது சரிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை அழுத்திக்கோங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி. ஓகே, பாய்.